வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி என்று வேண்டி பையன்கிய வட்டி வேண்டி இன்னைக்கு அவியல் நல்லா இருந்த எங்களை எங்க உறுப்போல கொடுத்து தர சொன்னா என்ன போல இல்லா பெற்றோரும் குடிப்பின மண்டியில் பொம்பளையும் கூட்டி அந்த வீடு பூண்டு எனக்கு அடிக்க வந்து காய்ச்சல் இருக்கு அடிக்க வந்து நான் மண்ணெண்ணை ஊற்றி இப்படி கொடுத்து செய்வின மண்டியில் எத்தனையோ குடும்பம் இவியலால சீரழியுது தாங்க துணியில கொடுக்கறதுக்கு வெள்ளமே இல்லை எல்லாரையும் இதுல இருந்து காவாந்து பண்ணி விடுங்க அதுதான் எனக்கு சொல்லு. நான் கொலை செய்துட்டு 3 மாதம் போயிருப்பேன் 6 மாதம் போயிருப்பேன் ஒரு கொலை செய்தா 3 மாதம் 2 கொலை செய்த 6 மாதம் அப்படி போயிருக்கிற நான் நித்திரே இல்லை அதுக வந்து எனக்கு கொலை மிரட்ட மணலாதி கீழ் அடித்து நான் முன்னால் சொல்றாரு கீழ் அடித்து இந்த கால் இத பக்கம் துண்டாயிட்டா ஆண்டு மணலாதி கீழ் அடித்து நான் முன்னால் சொல்றாரு கீழ் அடித்து இந்த கால் இத பக்கம் துண்டாயிட்டா முடிந்து கூட நான் வீட்டுக்கு இருந்து கடன் கட்டினான். இப்போ 2025 தை மாதம் நான் 30 விழுந்து இந்த முன் பல்லெல்லாம் உடைஞ்சு நான் இந்த கடன் வந்து கட்டினான் கடன் பட்டு கட்டினேன். 2024 5ஆம் மாதம் 5ஆம் தேதி சீட்டு தொடங்கிறவா காட்சி காசு முதலே போன் அடிச்சு எத்தனை சீட்டுக்கு வாரீங்களோ என்ன செய்வீங்களோ உடனே சீட்டு காசு காட்சி காசு கட்டி கொண்டுதான் எல்லா காசுமே நீட்டா கட்டினான் 2 லட்சம் 1 லட்சம் 1.5 லட்சம் மட்டும் கட்டினான் கடன் கட்டெல்லாம் கட்டினான் கட்டி கடைசியா கட்டையிலாம சீட்டுகள் கிடந்து கழிச்சு எடுத்து தாரன்னு சொல்லி தரவும் இல்லை திருப்பியும் கடன்களுக்கு சொக்கமாப்பட்டு நான் அவாத சீட்டுகள் கட்டி முடிக்கிறேன் 1.5 வருஷத்துக்கு நான் அவாத சீட்டு கட்டாம எடுத்த சீட்டுகள் கட்டையிலாம போச்சு நெடுக வந்து எனக்கு கொலை மிரட்ட என்னத்தையாவது கொடுத்து எங்கேயாவது போய் என்ற காசுகளை கட்டு வார்த்தைகள் விடையில்லாத வார்த்தைகள் எல்லாம் விட்டுட்டாய் நீ என்ன கேவலமா விட்டு அவர் வந்து ஒரு கதை கதைப்பார் அவா வந்து ஒரு கதை கதைப்பா போன்கள் எடுத்து தூசணங்களால எல்லாம் பேசுவா கொலை மிரட்டல் பிள்ளைகளை தான் கொலை செய்துட்டு 3 மாதம் போயிருப்பேன் 6 மாதம் போயிருப்பேன் ஒரு கொலை செய்தா 3 மாதம் 2 கொலை செய்த 6 மாதம் அப்படி போயிருக்கிற நான் நித்திரே இல்லை என்ன பிள்ளைகள் கடையாள வரைக்க பிந்திட்டு நான் போன இடத்துக்கு இப்போ எங்க நிற்கிறீங்களேன்னு 12 மணிக்கெல்லாம் நான் நித்திர கொள்ள மாட்டேன் பிள்ளைகள் வர மாட்டோம் பிள்ளைகள் வந்தா போல பிறகு சரி எல்லாருக்கும் பிறகுதான் நான் நித்திர கொண்டு இந்த வருத்தத்தை பிறகு சரி இது கொடுத்து தாரன்னு சொன்னா ஒவ்வொரு கிழமையும் வந்து நான் குழம்புக்கு போட்டு வரைக்க எப்ப தாரீங்களோ எப்ப கொடுக்க போறீங்களோ என்ன மாதிரி அது ஒன்றோட வாழலாம் உங்களுக்கு 2 தேவையில்லை இல்லை ஒன்றோட வாழலாம் நீங்கள் எங்களுக்கு என்னத்தை கொடுக்குறீங்களோ என்ன செய்யறீங்களோ இல்லையா எங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க காசுகளை தான் எங்களை லீவாக்குங்க நாங்க உங்களோட வீட்டு வாசல்ல சாபம்னு சொல்றது எங்களை வந்துட்டு இருக்கிறது வீட்டை வந்து அப்படியெல்லாம் பெரிய சீகரிச்சது என்ன மறால் 2024 மார்கழி மாதம் 21ஆம் தேதி வந்து தாய் மகளை என்ன பொம்பளையும் கூட்டி அந்த வீடு பூண்டு எனக்கு அடிக்க வந்து காய்ச்சல் இருக்கு அடிக்க வந்து நான் மண்ணெண்ணை ஊற்றி வெளியில போங்கண்ட போகல நின்று அப்ப என்ன மகள் என் வீட்டுக்காரரை கூப்பிட போக அவ அடிக்க வர நான் மண்ணெண்ணை ஊற்றி நெருப்பட்டிக்க எடுக்க பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை வந்து என்ன தட்டி எனக்கு அடித்து போட்டு நெருப்பட்டிக்க பறிச்சது அப்படியெல்லாம் 2 குடும்பமும் என்ன சீரழித்து இன்றைக்கு நான் இந்த இதை உறுப்புல ஒரு உறுப்பு கொடுத்து வந்து நாங்கள் சிறுநீரகத்துல ஒரு சிறுநீரகம் கொடுத்துட்டான் நான் இந்த கடன் கட்டுறதுக்கு நான் காசு கொண்டு வச்சிருக்கிறேன் என்ன போல நிறைய தாய்மார் இப்படி கொடுத்து செய்வின மண்டியில் எத்தனையோ குடும்பம் இவியலால சீரழியுது வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி என்று வேண்டி பையன்கிய வட்டி வேண்டி
இன்னைக்கு அவியல் நல்லா இருந்த எங்களை எங்க உறுப்புகளை கொடுத்து தர சொன்னா என்ன போல எல்லா பெற்றோரும் குடிப்பினம் இல்ல. எல்லாரும் முன்னுக்கு வந்து நாங்க குடுக்குறோம்டா அவைக்கு தைரியம் இல்லை. இதே போல இன்னும் ஒரு உவியலால இன்னும் ஒரு குடும்பத்துக்கு ஹார்ட் அட்டாக் நெஞ்சடைப்பு வந்து 3 தரம் பச்சு இனி வாரது அவருக்கு 7 சொல்லி இருக்கு. எல்லாரையுமே இதுல இருந்து மீட்டு விடுங்க தயவு செய்து. என்னட்ட நான் சீட்டு போட்டு ஏமாந்துட்டேன். அவன் இதை சீட்டு கட்டினான். அவன் எனக்கு 10,00,000 ரூபாய் சீட்டுல உண்டு தெரியல. 4,40 3 சீட்டு தெரியல. கட்டுன்னு சொல்லிட்டு அந்த காசுல ரூபா காசு கட்டையில கட்டின காசுக்கு 4,40 2 சீட்டு இந்த கையில ரூபா காட்டையில எல்லாமே தாங்கள் வட்டிக்கு போட்டு போட்டு என்னட்ட காசு எடுத்தவன். நான் ஒரு ஏழாவனா எந்த புருஷனும் மேலாவது அவருக்கும் கால்கள் ஏறாது எனக்கும் மேலாது. நானும் மனசுகளால் பாதிக்கப்பட்டு ஏறாது. உங்களால இருக்காதனக்கும் மேலாது. இனிமேல் நான் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பது என்ன போல நிறைய தாய்மார் பாதிக்கப்படுகிறது. அவை எல்லாருக்கும் அதே நிலைதான் செய்யும். என்ன ஒரு குடும்பம் இதாக காட்டடைக்கு வந்து 3 தரம் வந்துட்டு திருப்பியும் அந்த ஆளுக்கு வந்து அவட்ட உடம்பு நிலை என்ன ஆகும்னு தெரியாது. அந்த பிள்ளையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போறதும் பாதுகாத்தான் இருக்குது தன்னை புருஷன். அதே போல நிறைய பேருக்கு நிறைய சோதனைகள் நடக்குது. ஒருவருமே வீட்டுல ஒழுங்கு அவைகளால் அந்த குடும்பங்களால் சாப்பிடல. அந்த 2 குடும்பத்தாலே முழுமையும் சாப்பிடல. வட்டிக்கு கிழமை வட்டி என்று கொடுத்து 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 அதை சாப்பிட விடுறேன். வீட்டு வாசல்ல போய் எவனோட போய் என்னாலும் வேண்டி தாங்க என்ற காசை உங்களுக்கு என்ன செய்யுறீங்களோ தெரியா எங்க காசுகளை தாங்க எவனோடையாவது போய் வேண்டி தாங்கண்டா அப்படி மானத்தை கொடுத்து நாங்க காசு கொடுக்குற அளவுக்கு இல்லை. நான் அந்த வழியா இந்த இதை கொடுத்தேன் என்ன மேல தூணுவி மற்ற எல்லாருக்குமே தாங்க இந்த துணியில கொடுக்கறதுக்கு வெள்ளமே இல்லை. எல்லாரையும் இதுல இருந்து காவாந்து பண்ணி கொடுக்க அதுதான் எனக்கு சொல்லு. வேண்டி தாங்க எங்க காசை உங்களுக்கு என்ன செய்யுறீங்களோ தெரியா எங்க காசுகளை தாங்க எவனோடையாவது போய் வேண்டி தாங்கண்டா அப்படி மானத்தை கொடுத்து நாங்க காசு கொடுக்குற அளவுக்கு இல்லை. நான் அந்த வழியா இந்த இதை கொடுத்தேன் என்ன மேல தூணுவி மற்ற எல்லாருக்குமே தாங்க இந்த துணியில கொடுக்கறதுக்கு வெள்ளமே இல்லை. எல்லாரையும் இதுல இருந்து காவாந்து பண்ணி கொடுக்க அதுதான் எனக்கு சொல்லு.